இன்றைக்கி நாங்கள் ஃபிஷ் குழம்பு பண்ண போகிறோம். ஸ்டார்ட். ஃபிஷ் குழம்பு பண்ணுற தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னால் என்னதுன்னா, ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜீரகம் போட்டு மிக்சியில் வந்துட்டு ஒரு பல்ஸ் மோடில் வந்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டொமேட்டோஸும் வந்துட்டு பல்ஸ் மோடில் ஒரு வாட்டி மிக்சியில் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்புறம் ஒரு 7 கார்லிக் பூண்டு, அப்புறம் 3 பச்சை மிளகாய், அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு மாங்காய், அதுக்கப்புறம் ஃபிஷ். அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து இதில் வந்து புளி வந்துட்டு கரைச்சி அந்த தண்ணியை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 3 பல்லு தேங்காய் வந்துட்டு மிக்சியில் அரைச்சி அதில் இருக்கிற பால் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறமா 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு கொஞ்சம் நசுக்கி இதில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கடாய் சூடானதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கோங்க. ஃபிஷ் குழம்புக்கு நிறைய ஆயில் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஓகே, ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகட்டும். ஆயில் வந்துட்டு ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயம். இதெல்லாம் டப் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சிங் பண்ணிட்டு இங்கே அரைச்சி வச்ச வெங்காயமும் ஜீரகமும் இதுவும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடும். இதை வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதோடய நான் வந்து கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். கார்லிக் வந்துட்டு கொஞ்சம் இடிச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ எதுவுமே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பல்ஸ் மோடில் அரைச்ச 2 டொமேட்டோஸ் வந்துட்டு போடுவோம். இந்த கொஞ்சம் ரொம்ப ஜூஸி ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு ஒரு 1 பாதியமாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதையுமே இதோட வளர்த்துக்கணும். நான் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல புளி, தேங்காய் பால், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி, அப்புறமா கொஞ்சம் ஃபிஷ் குழம்பு இருந்தால் அதையுமே போட்டுக்கோங்க. அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் அப்புறம் கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன். கொரியாண்டர் பவுடர் தான் உங்களுக்கு அந்த திக்னஸ் தரும் குழம்புக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தேங்காய் பால் வந்துட்டு திக்னஸ் கொடுக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பாயில் ஆகுது, கொதிக்குது. இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷும் மாங்காய் ஒரே டைமில் வந்துட்டு போடலாம். நான் வந்து இன்னைக்கு எனக்கு கிடைச்சது வந்துட்டு குட்டி வஞ்சரம் தான் கிடைச்சது. ஸோ வந்துட்டு அதுதான் நான் வந்துட்டு போடுறேன். ஒரு 4 பீசஸ் தான் வந்துட்டு போடுறேன். ஏன்னா நாங்கள் குழம்பு மீன் சாப்பிட மாட்டோம். ஸோ நாங்கள் ஃப்ரை பண்ணியிருப்போம். அண்ட் மாங்காவும் 3 பீஸ் மாங்காய், குட்டி மாங்காய் போட்டுக்கிறேன். ஸோ ஃபிஷ் போட்டதுக்கப்புறமா ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஃபிஷ் வந்துட்டு பிஞ்சிரும். ஸோ அது வந்துட்டு ஒரு பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான், ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ க்ளோஸ் பண்ணிடும். ஸோ ஃபிஷ்ஷும் குக் ஆகிடுச்சு, மாங்காவும் குக் ஆகிடுச்சு. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படியே சும்மா கீழே வந்து புஷ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ கொத்தமல்லியை
பண்ணி கிள்ளிக்கோங்க. நான் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு கொத்தமல்லி பிடிக்கும். ஸோ லாஸ்ட்டாக திஸ் ஒன் போட்டு அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் இப்போவே சாப்பிடாம ஒரு 6 hours கழிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் நல்லா ஊறி போய் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.